அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? குவைத் ஓட்டு நண்பர்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவர் ஸ்ரீலங்காக்காரு. அவர் இப்போ ஊருக்கு போன வாரம் ஊருக்கு போகிற நேரத்தில் அவர் குவைத்தி வந்து உன்னுடைய லைசன்ஸ்லேயே இது கராமா இருக்குது, 60 கடி பணம் கட்டணும், வண்டிக்கு கராமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாராம். அது வண்டி கராமா எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் எங்கள்கிட்ட கேட்டாரு. கேட்டதுக்கு அப்புறம் நாங்க தான் அவருக்கு வந்து ஐடியா கொடுத்தோம். அதாவது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மத்தாம்லயும் வெளி விசால வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இந்த கம்பெனில ஒர்க் பண்றவங்க வெளி விசால அந்த லைசன்ஸ் அந்த பத்தாக்கால வந்து அந்த வண்டியை வந்து ஏத்திடுவாங்க. இந்த வண்டியில எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த வண்டிக்கு இவர் தான் வந்து பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ அந்த சொல்லிடுவாங்க. எல்லாம் குவைத்துல வந்து மேக்சிமம் நான் பழைய ஆளுங்க எல்லாம் நல்லா தெரியும், புதுசா வரவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இது தெரியாதவங்களுக்கு மட்டும் தான் இந்த நியூஸ். சோ தெரிஞ்சவங்க வந்து அடுத்தவங்கள்ட்ட சொல்லுங்க, சரிங்களா? இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப ஒரு லைசன்ஸ் உங்கள்ட்ட கராமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த வண்டி நம்பரை வச்சு அந்த இது உங்களை எப்படி மாத்தினாங்க, உங்களுக்கு இப்ப ஊருக்கு போறீங்க, ஒரு கேஸ் இருக்கா இல்லையா, உங்களுக்கு அக்காமா இருக்கா இல்லையா, வெளியூர் நிறைய பேர் ஒர்க் பண்ணிருப்பாங்க காதிம்ல எல்லாம், அவங்களுக்கு அக்காமா இருக்கா இல்லையா, எனக்கு ஏதாவது பிரச்சனையா, நான் ஊருக்கு போக முடியுமா, அப்படி இல்ல என் மேல ஏதாவது கராமா இருக்குதான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான ஐடியா. இது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. அது மறுஊர் போகணும், அங்க போகணும், இங்க போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, ஜஸ்ட் நீங்க வந்து இன்டர்நெட்ல போயிடுங்க. இன்டர்நெட்ல உள்ள போயிட்டு உங்களுக்கு கிளியரா சொல்லி தரேன் பாருங்க. கூகுள் போயிடுங்க. கூகுள் போயிட்டு கூகுள் ஓபன் ஆகுது, குவைட் ஐஎம்ஓ அடிங்க. நான் அடிச்சு வச்சிருக்கேன் பாருங்க, குவைட் ஐஎம்ஓ, சரிங்களா? இதை அடிச்சு ஓபன் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்லயே வரும். இங்க கிளிக் பண்ணீங்க, ஃபர்ஸ்ட்ல வரதை கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இதுல வந்து உங்க என்டர் சிவில் ஐடி நம்பர் கேட்கும். சிவில் ஐடி நம்பர்லாம் ஆல்ரெடி நான் போட்டு வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம் போட்டு வச்சிருக்கேன் நான். இதோ வந்துருச்சு பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த உடனே இந்த பக்கோடு ஒன்று கேட்கும். பக்கோடு ஈஸியா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியலனாலும் நீங்க ரெண்டாவது தடவை மாறி மாறி வரும். இப்போ கொஞ்சம் சிம்பிளா வந்துருக்குது, அதனால கொஞ்சம் ஈஸியா இருக்குது. சரிங்களா? இப்போ பக்கோடு கொடுத்துட்டு நீங்க ஷேர் கொடுத்துருங்க. ஷேர் கொடுத்த உடனே இப்ப பாருங்க, இப்போ நீங்க வண்டி ஓட்டியோ உங்க எதுவுமே கிடையாது. என் பேர் ஷேக் அலாவுதீன் வந்துருச்சு. என் பத்தாக்கா நம்பர் வந்து சாரி வேற பத்தாக்கா நம்பர் போட்டு வந்துருச்சு. ஓகே, எந்த அவர் ஃப்ரெண்டு தான், அவர் எந்த ஒரு எதுவுமே கிடையாது, 00. சரிங்களா? டோட்டல் அமௌண்ட் எதுவுமே குவைத்துல அவர் எந்த ஒரு முக்காலிஃபாவும் பணம் கட்ட தேவையில்ல, எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் கிளியரா இருக்காரு. சரிங்களா? அப்படி இதுதான் மெத்தட். சோ தெரியாதவங்களுக்கு நீங்க சொல்லுங்க. நம்ம குரூப்ல இது நிறைய பேருக்கு புதுசா வந்திருக்காங்க. புதுசா வந்தவங்களுக்கு எல்லாம் இது நியூஸ் தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.